ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அட்டகாசமான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடை சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு காஞ்ச சுண்டைக்காயை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டிருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி எண்ணெயில் வதக்கிறதால சுண்டைக்காயில் கசப்புத்தன்மை எதுவும் இருக்காது. சாப்பிடும்போது கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். சுண்டைக்காவையும் பூண்டியும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 4-5 வெந்தயம், வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் சேர்க்கறதால குழம்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். வடகம் நல்லா புரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன பிறகு கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதச்ச பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளைன் மிளகாய்த்தூளும் அதுக்கப்புறம் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போன பிறகு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா குழம்பு சுண்டி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு ஒரு 3/4 பாதம் அளவுக்கு திக்னஸ் நல்லா வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச சுண்டைக்காய் வத்தலையும் பூண்டியும் அதை சேர்த்துக்க வேண்டியது தான். குழம்பு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. செம்ம சூப்பரான அட்டகாசமான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டே ஆக இதோட டேஸ்ட்டு கூடும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.